ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எஸ்ஸே என்ன அப்படின்னா, ஸோ ராஜர் அட் சர்ச். இதை வந்துட்டு யார் எழுதியிருக்கா அப்படின்னா, நம்ம ஜோசப் அடிசன் வந்து எழுதியிருக்காரு. இது வந்து எப்போ பப்ளிஷ் ஆன எஸ்ஸே அப்படின்னா 17th centuryல பப்ளிஷ் ஆன எஸ்ஸே. எந்த இதில் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்பெக்டேட்டர் அப்படின்ற பேப்பர்லாம் வந்து இந்த எஸ்ஸே வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ ராஜரி கவலை அப்படின்றவர் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு கேரக்டராக வந்துட்டு இந்த ஸ்பெக்டேட்டர் ஜேர்னலில் வந்துட்டு உலாவி விட்டு வந்த கேரக்டர். இந்த கேரக்டரை யூஸ் பண்ணி நம்ம ஜோசப் அடிசன் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அப்போ இருந்த சொசைட்டி எப்படி இருந்துச்சு, இங்கிலாந்து சொசைட்டி எப்படி இருந்துச்சு, அப்போ வந்துட்டு மக்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்க, சர்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் சட்டையருக்காக வேண்டி இந்த கேரக்டரை வந்துட்டு உருவாக்கி யூஸ் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இதுலேயும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வர நரேட்டர் யார் அப்படின்னா நம்ம ஜோசப் அடிசன் தான் நரேட்டர். ஸோ அவருடைய ஃப்ரெண்ட் சார் ராஜடி கவலே அப்படின்றவர் வந்துட்டு வாஸ் அ நைட்டாக வந்துட்டு எப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ சார் ராஜடி கவலே வந்துட்டு ஆக்சுவலி ஒரு நைட், அவர்கிட்ட வந்துட்டு நிறைய லேண்ட்லார்டும் கூட நிறைய லேண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நிறைய லேண்ட்ஸ் இருக்கிறதுனால வந்துட்டு அவர்கிட்ட குத்தகைக்கு லேண்ட் எடுத்து இது பண்ணுறவங்க அவங்க பேர் என்ன அப்படின்னா டெனட்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்துட்டு டெனட் இருக்கிற நிறைய மக்கள் வந்துட்டு இவரை பார்த்தாலே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சார் ராஜடி கவலைக்கு வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு சர்ச் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ சர்ச்சில் வந்துட்டு எப்படியாவது மக்களை வந்துட்டு சரி வர நடத்தணும், அவங்கெல்லாம் வந்துட்டு நேர்வழியில் சர்ச்சுக்கு வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையும் நேர்முறைப்படுத்துறது யார் அப்படின்னா நம்ம சார் ராஜர் தான். ஸோ சார் ராஜர் வந்து சர்ச்சில் இருக்கிற ப்ரீஸ்ட் எல்லாம் யாருமே கிடையாது, அவர் மெம்பரே கிடையாது. பட் இருந்தாலுமே வந்துட்டு அவர் வந்துட்டு அவருடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சர்ச்சுக்கு வந்துட்டு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அதில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியோடு இருக்காங்கன்னா அதுக்கு வந்துட்டு காரணம் சார் ராஜர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் அடிசன் வந்துட்டு இந்த எஸ்ஸே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த எஸ்ஸே வந்துட்டு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன் ஒபீடியன்ஸ் டு த countries rights worship the immortal gods அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டன் வேர்ஸோட தான் வந்துட்டு இந்த எஸ்ஸே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம நரேட்டர் யார் அப்படின்னா இவர் தான். ஸோ இந்த நரேட்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கண்ட்ரி சண்டேஸ் 7th டே, கண்ட்ரி சண்டேஸ்னால் வந்துட்டு 7th டே தானே, வாரத்தில் 7வது நாள் தானே சண்டே வருது. ஸோ அந்த சண்டே மட்டும்தான் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு கடவுளே வந்துட்டு ரிமெம்பர் பண்ணுவாங்க. எல்லாரும் தன்னுடைய வெல்த்து, அந்த காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற மோட்டோ விட்டுட்டு எல்லாரும் வந்துட்டு சந்தோஷமா இருக்கிறது அந்த நாள் மட்டும்தான். எல்லா மக்களுமே வந்துட்டு தங்களுடைய பெஸ்ட் அட்டையரில் வந்துட்டு சர்ச் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து சர்ச் அட்டன் பண்ணுறப்போ அந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை என்னென்ன போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாரிஷ்க்கு வந்துட்டு தினமும் வரவங்க பேர் வந்துட்டு மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரெகுலர் அட்டண்டன்ஸில் வந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு சார் ராஜர் வந்து எதிர்பார்ப்பாரு. ஸோ இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஹெட் இருப்பார், அவர் வந்துட்டு பார்சன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்சன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி வந்து பேரிஷ்னர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம சார் ராஜர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த சர்ச்சுக்கு வரார். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சை பார்க்குறப்போ மக்கள் யாரும் வந்துட்டு சர்ச் வந்து ஒழுங்காக அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து அந்த சர்ச் வந்து ப்ரீஸ்ட் மாதிரி வந்து சார்ஜ் எடுத்துக்கிறாரு. ஆனால் வந்து ஆக்சுவலி இவர் வந்து ப்ரீஸ்ட் கிடையாது, இவர் ஒரு நைட்டு, அவ்வளோதான். அவருக்கு வந்துட்டு இதில் எந்த இதுவுமே இல்லை. பட் அவராகவே வந்துட்டு வாலண்டியராகவே வந்துட்டு அந்த சர்ச்சில் வந்துட்டு நான் எல்லா மக்களையும் வந்துட்டு நெறிமுறைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே வந்துட்டு ஒரு ரூல் எடுத்துக்கிட்டு அவராகவே நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவர்கிட்ட கீழே இருக்கிற எல்லா டெனட்ஸும் இருப்பாங்கல்ல, ஸோ குத்தகைக்கு நிலம் வாங்கி அவருடைய லேண்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு அவரை பார்த்தாலே நடுங்குவாங்க. ஸோ சர்ச்லேயும் வந்துட்டு அவர் ஈடுபட்டிருக்காருன்னு தெரிஞ்சவொடனே எல்லா மக்களும் வந்துட்டு ரெகுலராக வந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாரும் வந்துட்டு ரெகுலரா சர்ச்சுக்கு வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஹேசாக்கும் காமன் ப்ரேயர் புக்கும் வந்துட்டு எல்லா மக்களும் கொடுக்குறாரு. ஹேசாக்னா என்ன அப்படின்னா, அந்த முட்டி போட்டு தானே அவங்க எல்லாமே ப்ரே பண்ணுவாங்க கிறிஸ்டியானிட்டியில. ஸோ அந்த முட்டி போட்டுக்கப்போ குஷன் இருக்கும்ல, ஸோ அந்த முட்டி கொய்க்கிறதுக்கு குஷனும் காமன் ப்ரேயர் புக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. அதே மாதிரி வந்துட்டு ஒரு சிங்கிங் மாஸ்டரையும் வந்துட்டு இது பண்ண வைக்கிறாரு, சர்ச்சில் வந்து பாட வைக்கிறாரு. அந்த சிங்கிங் மாஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சர்ச்சில் சண்டே பாடுவாங்க. அது இல்லாமல் ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் போய் பர்சனலாக வந்துட்டு ஹிம்ஸ் வந்து பாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹிம்ஸ் வந்துட்டு அவங்க அந்த சிங்கிங் மாஸ்டர் வந்துட்டு எல்லா வீட்டுக்கும் வந்து பர்சனலாக போகிறதுனால எல்லா மக்களுக்கும் வந்துட்டு அந்த ஹிம்ஸ் வந்து பாடுறதுக்கு வந்து ஈஸியாக வந்துருச்சு. எல்லா மக்களும் வந்துட்டு நானும் நல்லா பாடுறேன்னு சொல்லிட்டு பெருமையோடு வந்து அந்த சர்ச் வந்துட்டு அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்துட்டு பார்க்குறப்போ வந்துட்டு நம்ம நரேட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து சார் ராஜர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ரொம்ப பெரிய வேலை பார்த்துருக்காரு. ஸோ அவருக்கு வந்துட்டு அது ஆக்சுவலி வந்து சர்ச்சில் வேலை
பார்க்கணும்னு எந்த இதுவுமே இல்லை. பட் அவுட் ஆஃப் அவருடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அவர் வந்துட்டு இத்தனை பண்ணியிருக்காரு. ஸோ மக்கள் இப்போ எல்லாருமே வந்து கான்கிரிகேஷனாக எல்லாருமே நல்லா அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் வந்துட்டு இவர் வந்துட்டு நைட்டாக இருந்தாலுமே வந்துட்டு மக்களை வந்துட்டு இவர் சைலண்டாக கைண்டாக தான் ட்ரீட் பண்ணார். பட் அங்கங்கே இவரோட ஆட்டிடியூடு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப லீடர் மாதிரி பிஹேவ் பண்ணுவார். கான்கிரிகேஷனில் எல்லாரும் வந்துட்டு முட்டி போட்டு நீல் பண்ணிட்டு ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவர் வந்துட்டு இடையிலேயே வந்துட்டு தூங்கிடுவார். ஸோ தூங்கிட்டாரு அப்படின்னா இவர் வந்துட்டு இடையில வந்து தூங்கிடுவார். ஆனால் வந்துட்டு இவர் தூங்கினா யாரும் மைண்ட் பண்ணிக்க கூடாது. ஆனால் வந்துட்டு இவர் பார்த்துட்டு இருக்கப்போ யாராவது வந்துட்டு அந்த கான்கிரிகேஷன் அப்போ ப்ரே பண்ணிட்டு இருக்கப்போ தூங்குனாங்க அப்படின்னா அவர் வந்துட்டு பாயிண்ட் பண்ணி எழுப்பி விடுவார். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆடான பிஹேவியர் சார் ராஜரோடதுன்னு சொல்கிறாரு. சார் ராஜர் வந்துட்டு இந்த மாதிரி காமனான குவாலிட்டிஸ் இருந்தாலுமே அவர்கிட்ட சில பெக்யூலியரான குவாலிட்டிஸும் இருக்குது. என்னென்ன அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து சர்ச்சில் எல்லா மக்களும் ஒரு மாதிரி நடந்தால் இவர் மட்டும் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவார். ஆமேன் அப்படின்றத வந்துட்டு 3 வாட்டி 4 வாட்டி வந்து எச்சா சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஹாஸ்க்கு வந்துட்டு நீல் டவுன் போட்டே வந்து ப்ரே பண்ணுவார். இல்லாட்டி வந்து சிங் பண்ணுறப்போ எல்லாரும் வந்து ஹிம்ஸ் பாடினாங்க அப்படின்னா இவர் வந்துட்டு 2 நிமிஷத்துக்கு எக்ஸ்ட்ராவாக பாடுறது. ஸோ அவரோட டிவோஷனை வந்துட்டு அவருடைய டிவோஷன் இந்த சர்ச்சுக்காக வேண்டியும் அவர் எப்படி வந்துட்டு இந்த ரிலீஜியனில் வந்துட்டு ஈடுபாடோடு இருக்காரு மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டியும் அவர் வந்து அந்த மாதிரி ஆடாக வந்து பிஹேவ் பண்ணுவார். ஸோ மக்களுக்கு வந்துட்டு அவர் இந்த மாதிரி 3-4 வாட்டி ஆமேன் வந்துட்டு திரும்ப ரிப்பீட்டடாக எக்ஸ்ட்ராவாக சொல்கிறதோ இல்லை வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஹிம்ஸ் பாடுறதோ வந்துட்டு ஆடாவே தெரில. பிகாஸ் வந்துட்டு அவர் மித்தது எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால மக்கள் வந்துட்டு இதை கண்டுக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நரேட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் வந்துட்டு என்னுடைய கிரேட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்துட்டு ஒரு சார்ட் ஆஃப் அத்தாரிட்டி வந்துட்டு அந்த சர்ச் மக்கள் மேலே வச்சுருந்தாரு. அந்த சர்ச்சோடைய ஹெட் ப்ரீஸ்ட் இருப்பார்ல அவர் அந்த ஹெட் ப்ரீஸ்ட் வந்துட்டு இவர் வந்து என்ன சொல்கிறாரு வந்துட்டு அந்த ஹெட் ப்ரீஸ்ட் வந்து கேட்பாராமா. ஸோ அந்த ஹெட் ப்ரீஸ்ட் மேலேயும் வந்துட்டு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருந்தது சார் ராஜருக்கு. அதே மாதிரி அந்த சர்ச்சுக்கு வர மக்களுக்கும் வந்துட்டு இவரை பார்த்தாலே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு மதிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு வாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஒரு அனெக்டோட்டை சொல்கிறாரு. என்னுடைய ஃப்ரெண்டு சார் ராஜர் வந்து இந்த மாதிரி சர்ச் காங்கிரிகேஷனில் வந்து ஈடுபட்டிருக்கும் போது எல்லாருமே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஒருத்த மட்டும் என்ன பண்ணான் அப்படின்னா அவன் வந்துட்டு ப்ரே பண்ணாமல் சும்மா உட்காந்துட்டு இருந்தான். அவன் பேர் தான் ஜான் மேத்யூஸ். ஸோ இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவருடைய அத்தாரிட்டியை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ ராஜர் வந்துட்டு அவரும் ப்ரே பண்ணாமல் எல்லாத்தையும் வந்துட்டு நோட்டம் விட்டுட்டு இருந்தாரு. அப்போ நோட்டம் விட்டப்போ ஜான் மேத்யூ சும்மா இருக்கான்னு தெரிஞ்சோடனே அவனையும் வந்துட்டு ஒழுங்காக நீல்ஸை வந்து கிக் பண்ணாமல் ஒழுங்காக ப்ரே பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னார். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவருடைய பொலைட் மேனரையும் காட்டுது. பட் இருந்தாலும் வந்துட்டு அவர் வந்து அந்த மக்களுக்கு மேலே இருக்கிற ஒரு அத்தாரிட்டியும் வந்துட்டு காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் ராஜர் வந்துட்டு நம்ம நரேட்டர் வந்து சொல்கிறாரு. இந்த நரேட்டர் வந்துட்டு அவரும் வந்துட்டு இந்த சர்ச்சில் இருக்கிற ப்ரேயர்ஸ்லாம் வந்து ஈடுபடக்கூடியவராக இருக்கார். சர்மன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ சர்ச்சில் வந்துட்டு எப்பயுமே சர்மன்ஸ் நடக்கும்ல. ஸோ சர்மன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா மக்களும் வந்து வெளியே போக மாட்டாங்க. டீச்சர் போகிற வரையும் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம சார் ராஜர் வந்துட்டு சர்ச்சை விட்டு வெளியேற வரையும் எல்லா மக்களும் பொறுமையாக அவரை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மக்கள் எல்லாரும் பொறுமையாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க. ஸோ எல்லா மக்களும் வந்துட்டு அவரை பார்த்தாலே வந்துட்டு பவ் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த மக்களுக்கு சார் ராஜர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் வந்துட்டு ரொம்ப பொலைட்டானவர் கைண்டானவரும் கூட. எல்லா மக்களுக்கும் வந்துட்டு காமன் ரேவு ஹேர்ஸாக்லாம் தராரு. அது இல்லாமல் ஒரு சார்ட் ஆஃப் அத்தாரிட்டியும் இருக்குது. அவர் மேலே வந்துட்டு எல்லாரும் மரியாதையும் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு மித்த மக்கள் மேலே வந்துட்டு ரொம்ப அன்பாக இருப்பார். எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த சர்ச்சுக்கு வர ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு விசாரிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸை வந்துட்டு ஒரு பாசத்தால் விசாரிக்கிறது இல்லை. பட் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு சீக்ரெட் ரீப்ரிமாண்டுன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏன் எனக்கு உங்கள் அம்மா வரல, ஏன் எனக்கு உங்கள் பிரதர் வரலன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுடைய அட்டண்டன்ஸ் வந்து சண்டே அட்டண்டன்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த அட்டண்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இப்படி வந்துட்டு அவர் வந்துட்டு சீக்ரெட்டாக வந்து இது விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு ஆக்சுவலி அடுத்த வாட்டி வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு வந்துட்டு ஒரு சீக்ரெட்டாக ஒரு ரிப்ரிமாண்ட் கொடுக்குற மாதிரி வந்து அது வந்துட்டு ஒரு எச்சரிக்கை அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு இது அவுட் ஆஃப் கியூரியாசிட்டிலையும் ஒரு அன்பாலையும் வந்துட்டு அவர் வந்து நல்லா விசாரிக்கிறது இல்லை எல்லாத்தையும். ஸோ வராதவங்களை வந்துட்டு விசாரிக்கிறது ஏன் அப்படின்னா அடுத்த வாட்டி அவங்க கண்டிப்பாக வந்துட்டு சாப்லைனில் சர்மன் வந்து
அட்டன் பண்ணி ஆகணுன்ற எச்சரிக்கை. அப்படி வந்துட்டு அவங்க யார் பற்றி விசாரிச்சாங்களோ அவங்க கண்டிப்பாக அடுத்த வாட்டி வந்து தவறாமல் பயந்துக்கிட்டு சர்ச்சுக்கு வந்து வந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அவர் யூஸ் பண்ணுற அவருடைய அத்தாரிட்டியோட டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நரேட்டர் வந்துட்டு பொலைட்டான பிஹேவியராக இருந்தாலும் கூட அவர் வந்துட்டு எல்லா பசங்க இருக்காங்க, குட்டி குட்டி பசங்க வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு அந்த பைபிளில் கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் அப்போ ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஜெனரஸாக வந்துட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கிஃப்ட் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு பையன் வந்துட்டு பைபிளில் இருக்கிற கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணதுனால அவனுக்கு வந்துட்டு இது கொடுத்தாரு, ஒரு பைபிளை வந்து கிஃப்ட் பண்ணாரு. அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு வந்து பேக்கனை வந்துட்டு என்கரேஜ்மெண்ட்டாக கொடுத்தாரு. ஸோ அந்த பேக்கன் அப்படிங்கிறது பன், ஸோ அதை வந்துட்டு என்கரேஜ்மெண்ட்டாக கொடுத்தாரு. யாரெல்லாம் வந்து கிறிஸ்டியானிட்டியில் அந்த இந்த கிறிஸ்டியானிட்டி அண்ட் ரிலீஜியன் வந்துட்டு ஈடுபடுறாங்களோ யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாட்டம் காட்டுறாங்களோ சர்ச் மேலே அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சர் ராஜர் வந்து ஜெனரஸ் ஹார்ட்டோட வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அத்தாரிட்டி எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த சார் ராஜருக்கு வந்துட்டு இந்த சர்ச் மேலே அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னா வந்துட்டு அவர் வந்துட்டு யார் அடுத்த கிளர்க் ஆகணும், சர்ச்சில் வந்துட்டு அடுத்த கிளர்க் யாராகணும் முடிவு பண்ணுறது கூட வந்துட்டு நம்ம சார் ராஜர் தானா. ஸோ இந்த மாதிரி தான் இங்கிலாண்டில் அப்போ இருந்த நைட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இவர் வந்துட்டு ஆக்சுவலி சர்ச்சில் எந்த பார்ட்டுமே கிடையாது, பட் வந்துட்டு ஒரு அன்சார்ட்டட் ஒரு அத்தாரிட்டின்னு கூட நம்ம சொல்லலாம். இவருக்கு வந்துட்டு இவர் வந்துட்டு இதில் இருக்க சார் ராஜருக்கு வந்துட்டு இந்த சர்ச்சில் வந்துட்டு ஒரு போஸ்டிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் வந்துட்டு அவர் டிஸ்கைஸான ஒரு போஸ்டிங்கில் தான் வந்துட்டு இந்த சர்ச் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல் அந்த அத்தாரிட்டியில் அடுத்த கிளர்க்காக யார் வரணும்னு முதற்கொண்டு இவர் தான் வந்துட்டு முடிவு பண்ணுவார். அதே மாதிரி கிளர்க் யார் வரணும், அந்த கிளர்க்குக்கு வந்துட்டு ப்ரெசென்ட்டில் இருக்கிற சர்ச்சில் இருக்கிற கிளர்க்குக்கு வந்துட்டு காசு வந்துட்டு சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு ப்ரீஸ்டிக்கிட்ட சொல்கிறது இவர் தானா. ஸோ இந்த மாதிரி வருஷத்துக்கு 5 பவுண்டு வந்துட்டு இயருக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும், கிளர்க்குக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுறது நம்ம சார் ராஜர் தான். ஸோ சார் ராஜர் வந்துட்டு யங் மேன் மோஸ்ட்லி வந்துட்டு என்கரேஜ் பண்ணுவார். ஸோ அந்த கிளர்க் போஸ்டிங்க்கு வந்துட்டு 5 பவுண்ட்ஸ் வந்துட்டு ஈச் இயர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நிறைய யங்மேன் வந்துட்டு சர்ச்சில் சேர்றதுக்கு வந்துட்டு ரொம்ப நாட்டம் கட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அவர் வந்து பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நரேட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் மோஸ்ட்லி வந்துட்டு சார் ராஜர் வந்துட்டு காசு வாங்கிட்டு யாரையும் வந்து கிளர்க்காக வந்துட்டு சர்ச்சில் அப்பாயிண்ட் பண்ணுறதில்ல, அவுட் ஆஃப் மெரிட்டில் தான் வந்துட்டு எல்லாருமே வந்து வராங்க அப்படின்னு சொல்கிறாரு. லேட்டர் பீரியடில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சர்ச்சில் நெய்பர்ஹுட் எல்லாத்தையுமே அந்த சர்ச்சை வந்துட்டு வெல் மெயின்டைன்டாக வச்சுக்கிறது நம்ம சார் ராஜர் தான். அவர் தான் வந்துட்டு அந்த சர்ச்சில் இருக்கிற எல்லா இதையும் பார்ப்பாரு, இன்னர் செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே அவர் தான் பார்ப்பாரு. பட் நம்ம இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க சர்ச்சுக்கும் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்க சர்ச்சுக்கும் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு சார் ராஜர் இருக்கிறதுனால சார் ராஜருக்கும் சாப்லைன் அந்த கண்ட்ரியோட அந்த சர்ச்சோட ப்ரீஸ்ட் அவங்களுக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறனால எந்த ப்ராப்ளமும் வரதில்லை. பட் அதே பக்கத்து சர்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா, பக்கத்து கண்ட்ரி மீன்ஸ் அந்த பக்கத்து வில்லேஜில் இருக்கிற சர்ச்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற இவருக்கும் அந்த ப்ரீஸ்ட்டுக்கும் அப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த நைட்டுக்கும் வந்து சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கணும். 2 பேருமே வந்துட்டு அவங்க மாற்றி வந்து அக்யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த ஸ்கொயர் வந்துட்டு அந்த கண்ட்ரி ஸ்கொயர் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு அந்த சர்ச்சுக்கே போகிறதில்ல, பக்கத்து வீட்டில் வில்லேஜில் இருக்கிறது வந்துட்டு இவ்வளோ மோசமாக வந்துட்டு அவங்க வந்து சர்ச் நடத்திட்டு இருக்காங்க. பட் சார் ராஜர் இருக்கிறதுனால இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சர்ச்சுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் வரதில்லை, எல்லாமே வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் சொல்கிறாரு. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்கொயர், அந்த பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் இருக்கிற ஸ்கொயர் இருக்காருல்ல, ஸோ நைட்டை வந்து ஸ்கொயருன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்துட்டு அவர் வந்து இந்த சொல்கிறத கேட்காம அந்த ப்ரீஸ்ட் வந்துட்டு அவர் ஒரு மாதிரி ரூல்ஸ் போட்டதுனால வந்துட்டு இந்த ஸ்கொயர் என்ன பண்ணுறாராம், தான் நிலத்தில் இருக்கிற வேலை பார்க்குறவங்க யாரையுமே வந்துட்டு சர்ச்சுக்கு இனிமேல் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாராம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு இனிமேல் நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு பே பண்ணுற டாக்ஸி வந்து பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களையும் வந்துட்டு தான் கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிட்டாரு. அந்த ப்ரீஸ்ட்டும் வந்து கம்னு இருக்க மாட்டாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய அந்த சர்ச்சுக்கு வந்திருக்காங்களா மென் அவங்கள வந்து கேன்வாஸ் பண்ணுறாரு. அவங்க கிட்ட வந்துட்டு ஸ்கொயரை பற்றி தப்பான இது கொடுக்குறாரு. அதே மாதிரி ஸ்கொயருக்கு வந்துட்டு அவருடைய சர்மன்ஸ் அப்போ இந்த சர்ச்சில் வந்து சர்மன்ஸ் கொடுப்பாங்கல்ல, அப்போ வந்துட்டு இந்த ஹெட் ப்ரீஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வார்னிங் கொடுக்குறாரு. நீ அடுத்த வாட்டி சர்ச்சுக்கு வரல அப்படின்னா உன்னை வந்துட்டு இந்த சர்ச்லேருந்தே வந்துட்டு தள்ளி வச்சிருவேன், அந்த மாதிரி வந்துட்டு வார்னிங் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு வில்லேஜில் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா வில்லேஜஸ்லேயும் இது ப்ராப்ளம் இருக்குது. பட் சார் ராஜர் வந்துட்டு எங்களுடைய சர்ச்சில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் சார் ராஜடி கவலை அப்படின்ற இந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஹியூமனிட்டியோடு இருக்கிற கேரக்டர், லவர் ஆஃப் ரிலீஜியனை நல்லா ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்துட்டு என்கரேஜர் ஆஃப் ரிலீஜன் கூட பார்க்கலாம். So I hope you like this video. Please share it with your friends and subscribe to Hi Bro. Bye bye.